எப்படின்னா வந்துட்டு நாங்க தப்பு பண்ண மாதிரி லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒண்ணுமே இல்லை சார். நாங்க நாங்கள் சென்னை பெண்கள், உங்களால் என்ன செய்ய முடியும் என போலீசாரையே மிரட்டும் தொனியில் பேசியது 2 இளம் பெண்கள்தான். வாயில் சிகரெட் வைத்துக் கொண்டும் ஒரு கையில் செல்போன் வைத்து வீடியோ எடுத்துக்கொண்டும் இளம் பெண்கள் செய்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 6-7 சார் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க சார். என் அண்ணாவை விசாரிச்சாங்க சார். எப்படின்னா வந்துட்டு நாங்க தப்பு பண்ண மாதிரி லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒண்ணுமே இல்லை சார். நாங்க கடை வாசல் தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு பஸ் நாங்க சென்னை போனோம். எங்களுக்கு 10 மணிக்கு மேலதான் சொன்னாங்க. நாங்க இங்க ஒரு தப்பு பண்ணல. தருமபுரி பேருந்து நிலையத்திற்கு பேருந்திற்காக காத்திருந்த 2 இளம் பெண்கள் அங்கிருந்த பயணிகளிடம் வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த ரோந்து போலீசாரிடம் பயணிகள் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து அந்த இளம் பெண்களிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். ஆனால் அவர்கள் முறையாக பதில் கூறாமல் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி, நாங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள், உங்களால் என்ன செய்ய முடியும் என சென்னை ஸ்லாங்கில் பேசி அடாவடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. விசாரணை மேற்கொண்ட காவலர்களிடம் இளம் பெண்கள் நடந்து கொண்ட விதம் காண்போரை முகம் சுழிக்க வைத்தது. இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் சென்னையை சேர்ந்த ஐஸ்வர்யா மற்றும் கண்மணி என்பது தெரியவந்தது. இருவரும் பணி நிமித்தமாக தருமபுரிக்கு வந்தபோது பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகளிடம் வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 6-7 சார் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க சார். என் அண்ணாவை விசாரிச்சாங்க சார். எப்படின்னா வந்துட்டு நாங்க தப்பு பண்ண மாதிரி லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒண்ணுமே இல்லை சார். நாங்க கடை வாசல் தான் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு பஸ் நாங்க சென்னை போனோம். எங்களுக்கு 10 மணிக்கு மேலதான் சொன்னாங்க. நாங்க இங்க ஒரு தப்பு பண்ணல.